ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. லாஸ்ட்டு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்தால் உங்களால் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் 90க்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய டிப்ஸு சொல்லணும்னு நினச்சேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். குருவினா எப்படி எழுதணும், சிறுவினா எப்படி எழுதணும், நெடுவினா எப்படி எழுதணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நெடுவினா தெரியலை அப்படின்னா அந்த இடத்துலையுமே வந்து உங்களால் அட்டன் பண்ணி 6 மார்க் இல்லாட்டியும் ஒரு 3 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். எதுவுமே தெரில அப்படின்னாலும். ஸோ அதெல்லாம் இப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 12th ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் வந்து ரொம்பவே கம்மியாக வருது. வியூஸ் எவ்வளோ போனாலும் லைக் வந்து 1K லைக் கூட வர மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்னு தெரில. நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ் இல்லையா, இல்லை நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன அப்படின்னு எனக்கு தெரில. பட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே. அண்டு இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு, இம்பார்ட்டன்ட்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் பிடிஎஃப்கான லிங்க், பிடிஎஃப்லாம் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான டிப்ஸு எல்லாமே நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, லெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஒன் வேர்டு. இந்த 14 ஒன் வேர்டில் வந்து நீங்கள் வந்து 12 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், பைக் போகுது, ஸோ அதனால் சவுண்ட் வருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 12 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக் ஒன் வேர்டை தரவாக படிச்சுக்கோங்க அன்டவுட்டட்லி. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 9 கொஸ்டின் தான் புக் பேக் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புக் பேக் ஒன் வேர்டே வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணனால இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. அதை கருத்தில் கொண்டு ஒரு 2 கொஸ்டின் அல்லது ஒரு கொஸ்டின் தான் புக் இன்சைடு கேட்பாங்க. 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் புக் பேக் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, குருவினா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முகவரியற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. அடுத்து பெருங்கடல் வேடத்துக்கு சிறுகுடி பார்த்தவர் தொடரில் உள்ள முரண் நயத்தை குறிப்பிடுக. அடுத்தது துன்பு உள்ளது எனின் அன்றோ சுகம் உள்ளது என்ற ராமனின் கூற்றுக்கு பொருத்தமான பழமொழியை எழுதுக. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. ஸோ இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வருஷம் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் குருவினா பொறுத்தவரை பாயிண்ட் போட்டு எழுதுங்க. குருவினான்னு இல்லை, குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்துக்குமே பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ல இன்னொன்று நினச்சேன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஷின் தெரியுதோ இல்லையோ, சப்போஸ் இப்போ வந்து 3 குருவினா எழுதுகிற இடத்துல 2 தான் தெரியுது அப்படின்னா ஒன்று அட்டன் பண்ணாமல் வராதிங்க. அட்டன் பண்ணுங்க. ஏன்னா என்ன சார் எனக்கு ஒன்றுமே தெரில, நான் அட்டன் பண்ணி எதுக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னா, இல்லை வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணி அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மார்க்காவது அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லிபரலாக கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ ஓகே பையன் அட்டனாவது பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு, தமிழ் தானே அப்படின்னு 1 மார்க் கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கே முதல்ல வாய்ப்பு இல்லை, மார்க் போடுறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வருமோ இல்லையோ, அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாவது இருக்குது. ஸோ அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மனிதன் தன் பேராசை காரணமாக, இதெல்லாம் சரியான ஈஸி, 2 தொடர் ஆக்கணும். அதாவது மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேவைப்படுத்தினான் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும், அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு 2வது தொடராக எழுதிடலாம். அடுத்து அக்காலத்து கல்வி முறையில் மனநப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள், இதுவும் நான் சொன்னது தான், படத்தொகுப்பு சொன்னது தான். ஸோ அடுத்து இந்த 7 பாருங்களேன், புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுதல் கேட்டிருக்காங்க. நிறுத்தற்குரியதல் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்கள், அதாவது டெபிட் கார்டு, டிமாண்ட் டிராஃப்ட், அனிமேஷன், மெட்ரோ ட்ரெயின், இதுக்கான தமிழ் சொல். பகுபத உறுப்பிலக்கணம். பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் 2 தொடர்களை எழுதுக. அடுத்தது தேவையான இடங்களில் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுதல் கேட்டிருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. புல். அடுத்தது உளப்பாட்டு தன்மை பன்மை விளக்குக, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து வாடைக்காலையில் கோவல்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார், நான் சொன்ன கொஸ்டின் தான். சிறுவினா பொறுத்தவரை அதே மாதிரி தான், ஒரு பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் 90க்கு 87 மார்க், 84 மார்க் எடுத்த, 86 மார்க் எடுத்த ஒரு ஸ்டூடெண்டுடைய ஆன்சர் காப்பி, ஒரிஜினல் ஆன்சர் காப்பியை நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பார்க்கலாட்டி நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், குருவினா எப்படி எழுதணும், சிறுவினா எப்படி எழுதணும், நெடுவினா எப்படி எழுதணும்னு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வருபவர் எவராயிரம் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தெரியும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எப்போவுமே லாஸ்ட் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்க மாட்டாங்க. பட் அதுக்குன்னு எல்லாமே எப்போவுமே அப்படி இருக்காது, ஒரு சில கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் 3 செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். சினத்தால் வரும் கேட்டினை கூறுக, அகநானூறு குறிப்பு வரைக. அடுத்து சென்னையில் பயன்பாட்டு அடையாளங்களை இன்றும் நிலைத்து இருப்பனை குறிப்பிடுக. கவிதை மறுதலை தொடர் சான்று தந்து விளக்குக. எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா கூறு உணர்ச்சி எழுதுக.
திரைப்படத்தின் காட்சியாற்றலை எடுத்துக்காட்டுன்னு புலப்படுது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவில் நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரும் அணி ரெண்டுல ஏதாவது ஒன்று கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பின் வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எறும்பு ஊற கல்லும் தேயும். இது ரெண்டை அந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் எல்லாம் ஈஸின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாடலை படித்து மையக்கருத்து எழுதி ஏதேனும் 3 நயங்கள் எழுதணும். அதாவது மையக்கருத்து கம்பல்சரி இருக்கணும். அடுத்து ஏதாவது 3 நயம் எழுதணும். அது மோனை நயம், இதுக நயம், சந்த நயம், மணி நயம், தொடர் நயம், பொருள் நயம். ஸோ இந்த மாதிரி எத்தனை நயம், இதில் ஏதாவது 3 நயம் நீங்கள் கண்டிப்பாக எழுதுனா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து துறையை பொறுத்தவரை செவியரி ஒரு துறை கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. பாப்புலர் ஆஸ் த கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் நன் ஃபார் இட்ஸ் மார்வலஸ் டெம்பிள்ஸ். ஸோ அப்படிங்கிற ஒரு இது கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, நெடுவினா ராமனிடம் வெளிப்படும் உடன்பிறப்பை பண்பினை கம்பராமாயணம் வழிநின்று விளக்குக. அறிவுடைமை, அதாவது திருக்குறள்ல இருந்து எப்பவுமே வருஷம் வந்து திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதனால திருக்குறள்ல 4 நெடுவினா இருக்குது, அது 4ஐயும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அறிவுடைமை கேட்டிருக்காங்க. அடுத்து கதையின் நடை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு குறித்து கட்டுரை எழுதுக. இதெல்லாம் நீங்களாம் ஓனா எழுதிடலாம். கட்டுரை தானே, முன்னுரை குறிப்பிச்சிட்டாங்க. இதில் இப்போ சப்போஸ் இந்த கொஸ்டின் ரெண்டுமே தெரியலன்னு வச்சுங்க, அப்போ இந்த கட்டுரையை நீங்கள் எழுதிடலாம். எழுதிட்டு அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நாளைக்கு வேறு ஏதாவது 2 கொஸ்டின் கேட்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரியலையா அட்டன் பண்ணாமல் வந்துடாதீங்க. நீங்களாம் ஒரு முன்னுரை முடிவுரை அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி முன்னுரை வந்து எழுதிருங்க. முடிவுரை ஈஸியாக எழுதிடலாம். பொருளுரை மட்டும் ஏதாவது அதுக்கு ரெலவெண்டாக கொஸ்டின்ஸ் வந்து எழுதிருங்க ஆன்சர், ஓகேங்களா? அடுத்து உரிமை தாகமும் மகாநடிகரை கண்ட பாலச்சந்திர மனோடத்தை நயத்தோடு எழுது, அது 2 கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து ஓங்களிடையே என தொடங்கும் தண்டி அலங்காரம் நோய் என முடியும் குரலும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஆக்சுவலி நான் 11க்கும் 12க்கும் மாறி வீடியோ எடுத்து ரொம்பவே டயர்டாக இருக்குது, ரொம்ப பசிக்குது. ஸோ நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே படிக்க ஆரம்பிக்காமல் சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் மதியம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக படிங்க, அந்த பேனிக் ஆகாதீங்க, ஜாலியாக எழுதுங்க எக்ஸாமு. அதை பற்றி நான் டிப்ஸ் வீடியோ நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.